ஹலோ காய்ஸ், இப்போ நம்ம பார்த்து கொண்டு இருப்பது நைஃப் ஃபார் கேமெக்ஸ். அதை தான் நம்ம இப்போ உட்காந்து பார்த்துட்ருக்கோம். ஆனால் அந்த யூடியூப்பில் போடுறாங்க பாரு, இதுதான் எல்லாமே ஹேக்கர்ஸால் பண்ண முடியும், டைப் பண்ண முடியும்ன்ட்டு. அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்களா? அப்போ நீங்கள் வந்து வைடி கிரியேட்டர் அப்படின்னு போங்க. இந்த அப்போ தான் வைடி கிரியேட்டு. இதுக்குள்ளே போயிட்டு என்ன பண்ணணுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நீங்கள் அன்டில்டட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி நான் இதில் போட்டு வச்சுருக்கேன். இது அவங்க எப்படி போடுறாங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, ஏஓ எம்ஓ அதுக்கப்புறமா அந்த ஸ்மைலி ஃபோட்டோ இதை வச்சு தான் அந்த உருவாக்குறேன். எது வரைக்கும் போதுமோ அது வரைக்கும் நம்மளுக்கு ஓகேன்னு. இது வரைக்கும் நான் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி இது வரைக்கும் தான் நான் போட்டிருக்கேன். ஏன்னா அது வரைக்கும் தலை மட்டும்தான் இருக்குது. அதுதான். அதுவே இப்படி போட்டுக்கிட்டு நான் எப்படி போடணும்னா அது எனக்கே தெரியாது. ஆனால் இன்னொரு விஷயம் எனக்கு தெரியும். இங்கே சவுண்டுன்னு ஒன்று இருக்கும். அதாவது இப்போ பாருங்கள், இந்த மேலே டாப் கார்னரில் எங்கே இந்த இடத்துல இருக்கா, இதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். இப்படி கிளிக் பண்ணிட்டோன்னா கீழே பாருங்கள், கீழே டெக்ஸ்ட்டு ஸ்டிக்கரு சவுண்டு அப்படி வருதா. நீங்கள் வந்து டெக்ஸ்ட்டு இப்போது பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட்டில் என்ன பண்ணுறீங்களா, இருங்க நான் உங்களுக்கு எல்லாத்தையும் டெலீட் பண்ணி திரும்பி சமைக்கிறேன். போடுவாங்க பாருங்க ஒன்று, என்னது இது. இப்போது இங்கேருந்து ஃபஸ்ட்டில் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டில் வச்சுட்டு கீழே டெக்ஸ்ட்டுக்கு போங்க. போய் பிளான் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல, அதை அமுத்துங்க. பிளான் டெக்ஸ்ட்டில் போய் கேப்சலில் ஏ போட்டு இப்போது டன்னு கொடுத்துட்டு வெளியே வாங்க. வெளியே வந்து அந்த ஏமெல் இப்படி காமிக்குதா, நம்ம எப்படி ஜூம் அவுட் பண்ணுவோம் அந்த மாதிரி ஜூம் பண்ணிங்கன்னா இப்படி பெருசாக வரும். அதை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும்னா மாற்றிக்கோங்க. எனக்கு எப்பயுமே பெருசு தான், அதனால் நான் பெருசாக வச்சுக்கிட்டு இப்போது மறுபடியும் இதை கிளிக் பண்ணிக்கிட்டு டெக்ஸ்ட்டுக்கு போய்க்கோங்க. இப்போது பிளான் டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு மறுபடியும் எம் போட்டுக்கோங்க. இந்த வாட்டி கேப்சல் எம்மு போட்டுக்கிட்டு டன் கொடுத்துக்கோங்க. ஐயோ கொஞ்சம் சின்னதாக போடணும்னு நினைக்கிறேன். இருங்க. இப்போது இந்த எம் அமுத்திக்கோங்க. இது எம் அமுத்தி இதையும் கொஞ்சம் பெருசாக மாற்றிக்கோங்க. இப்போ நம்ம கையை செய்ய போகிறோம். இவ்வளோ பெருசெல்லாம் தேவையில்லை. இந்த அளவுக்கு வச்சுக்கோங்களே. இப்படி வச்சுக்கிட்டு இப்போது வந்து கீழே வந்து மறுபடியும் அந்த கீழே போகிற சிம்பிள் இருக்குல்ல, அதை அமுத்திக்கோங்க. அமுத்துனா டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்தில் ஸ்டிக்கர்ஸ்னு ஒன்று இருக்கா, ஸ்டிக்கர் அப்படின்ட்டு அதை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். கிஃப்ட் எடுத்துக்கலாம். கிஃப்ட்னா நான் சொல்கிறேன், இந்த மாதிரி இது பண்ணுறது தான் கிஃப்ட். பார்த்தீங்களா அந்த பூனைக்குட்டி எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இப்போ ஸ்டிக்கர்ஸ்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா எமோஜி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன எமோஜி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு கை சிம்பிள் எங்கே இருக்குது, கண்ணாடி பிடிக்கிற மாதிரி ஒரு கை இருக்கும்ல, கை வேற எங்கேயும் இல்லை. இதை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் வந்துச்சா? யாருக்கெல்லாம் வந்துச்சோ கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு சொல்லுங்கள். போதும், நான் பாட்டுக்கு எஸ்ன்னு சொல்லிகிட்டே போயிட்டுருப்பேன். அதனால் இதை எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுங்கன்னு வேறு தெரியல.
எக்ஸ்போர்ட் மேலே இந்த 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கிட்டு எக்ஸ்போர்ட் அமுத்திக்கோங்க. அமுத்திக்கிட்டிங்களா? ஃப்ரேம் ரேட் இதெல்லாம் வரும். ஆமாம் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். கீழே போகிற பட்டன் அமுத்திட்டு இந்த சவுண்டுக்குள்ளே போங்க. உங்களுக்கு என்ன சவுண்டு பிடிச்சிருக்கோ அது போகலாம். என்ன சவுண்டு இது? சரி, இந்த சவுண்ட் நல்லா இருக்குல்ல? இந்த ஆரோ மார்க் கொடுத்து போய்க்கலாம். இப்போ பாருங்கள், போடுறேன். ஓகே, இந்த இடத்துல பக்கத்தில் கத்திரிக்கோள் மாதிரி இருக்கா, இந்த இடத்துல நான் கட் கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு இந்த இடம் மட்டும்தான். இப்போ இந்த இடத்த நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் பாருங்க. எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஃப்ரேம் ரேட்டு 30 ரிசல்ட்ஸு. இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகும். 24, 25, 100 வரைக்கும் ஏறுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ 100 ஏறிடுச்சா? இப்போ என் வீடியோவில் வரும், போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே.